ஓகேம்மா. இப்போது அதுலேயே ஃபிஃப்த்து சம் என்ன அப்படின்னு பாருங்கம்மா. 3.18ல ஃபிஃப்த்து சம் என்னன்னு பாரு. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஒய் இசட் இஃப் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் எக்ஸ் மைனஸ் 3x மைனஸ் இசட் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 7 எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 1016. அதாவது ஏங்கிற மேட்ரிக்ஸும் பிங்கிற மேட்ரிக்ஸும் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது உள்ள ஒரு மேட்ரிக்ஸ், இது ஒரு மேட்ரிக்ஸா. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் ஏங்கிறது இதுவும் எப்படி இருக்குது, ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்கனாலே ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். ரெண்டு மேட்ரிக்ஸ் ஈக்குவல் அப்படின்னா இங்கே உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட்டும் இங்கே உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட்டும் ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி இங்கே A12வும் இங்கே உள்ள A12வும் ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி இங்கே உள்ள A21ம் இங்கே உள்ள A21ம் ஈக்குவலாக இருக்கும். A22வும் A22வும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ டேரெக்டாகவே ஒன்றோட ஒன்று ஈக்குவல் பண்ணி என்ன வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிறோம், எக்ஸோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ, இசடோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதிக்கலாம், ஈஸியாக முடிச்சிடலாம் பாருங்களேன். எக்ஸ் மைனஸ் 3யோட வேல்யூ எதுக்கு ஈக்குவல், இங்கே உள்ள 1க்கு ஈக்குவல். அப்போ அதை நம்ம எடுத்து எழுதிக்கலாமா, எக்ஸ் மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 3 வந்து ரைட் சைடு, இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிற -3 ரைட் சைடு போகிறப்ப நமக்கு என்ன ஆகிடும், +3 ஆகிடும். -3 +3 ஆகிடும். அப்போ எக்ஸோட வேல்யூ டேரெக்டாக ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு என்னென்னு கிடச்சிரும், 4 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள A12ஓட வேல்யூ எடுத்துக்கலாமா, 3x மைனஸ் இசட். இங்கே உள்ள A12ஓட வேல்யூ 0. ஆல்ரெடி நம்ம எக்ஸோட வேல்யூ என்னென்னு கண்டுபிடிச்சி வச்சாச்சு. ஸோ எக்ஸோட வேல்யூ 4 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா. அப்போ எக்ஸோட வேல்யூவை இங்கே 4 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 3 × 4 மைனஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 0. இந்த 3 அப்படியே போட்டுட்டேன், எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்கும், 4 இருக்குது, அந்த 4 போட்டுட்டேன், மைனஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிருச்சு. அப்போது இங்கே ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன், 3 4s 12 மைனஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இப்போது மைனஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு இங்கே இருக்கிற +12 ஆப்போசிட் சைடு போகிறப்ப -12 ஆகிடும். ஸோ இப்போ இந்த மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம். இசட்டோட வேல்யூ நமக்கு இங்கே என்னென்னு கிடைக்கும், 12. இப்போ பாரு, எக்ஸோட வேல்யூ 4ன்னு எடுத்தாச்சு, இசட்டோட வேல்யூ 12ன்னு எடுத்தாச்சு. இன்னும் நம்ம என்ன மட்டும்தான் கண்டுபிடிக்கணும், ஒய்யோட வேல்யூ மட்டும்தான் என்னென்னு கண்டுபிடிக்கணும். அப்போ இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சா இதில் கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு பாரு. இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 6ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இங்கே வச்சு தான் இப்போ நம்ம இதில் என்ன வேணும், நமக்கு ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இங்கேயும் ஒய் இருக்குது, இங்கேயும் ஒய் இருக்குது. இதை யூஸ் பண்ணியும் கண்டுபிடிச்சிக்கலாம், இதை யூஸ் பண்ணியும் என்ன பண்ணலாம், ஒய்யோட வேல்யூ டேரெக்டாக என்னென்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். நான் இப்போ இதை எடுத்துக்கவா, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 7 இஸ் ஈக்குவல் டு, இதுக்கு ஆப்போசிட் சைடு இங்கே என்ன வேல்யூ இருக்குது, 1 இருக்குது. அப்போ எக்ஸோட வேல்யூ நான் என்னென்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன், எக்ஸோட வேல்யூ 4 ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 7 இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணலாமா, இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். 7 + 4 எவ்வளவு, 11. அப்போ ஒய் ப்ளஸ் 11 இஸ் ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட் ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு போ. அப்போது ஒய்யோட வேல்யூ +11 ஆப்போசிட் சைடு போகிறப்போ -11. -11லேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், -10. அப்போ ஆன்சர் என்னம்மா, -10. அப்போ ஒய்யோட வேல்யூ -10 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இதை யூஸ் பண்ணி மட்டும் தான் கண்டுபிடிக்கணுமா அப்படின்னா இல்லை, இங்கேருந்தும் நம்ம என்ன பண்ணலாம், ஒய்யோட வேல்யூ என்னென்னு கண்டுபிடிச்சலாம். ஒய்யோட வேல்யூ என்னென்னு அப்போ கண்டுபிடிச்சாலும் நமக்கு என்ன தான் கிடைக்க போகுது, -10 தான் கிடைக்க போகுது. இப்போ நான் வேணால் இதில் யூஸ் பண்ணி காட்டுற மாதிரி எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நான் எக்ஸோட வேல்யூவை 4ன்னு கண்டுபிடிச்சிட்டேன், ஒய் தெரியாது, இசட்டோட வேல்யூ 12ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறேன், இது ரெண்டையும் ஆட் பண்ணால் ஒய் ப்ளஸ் 16 இஸ் ஈக்குவல் டு 6ன்னு வரும். அப்போ ஒய் ஈக்குவல் டு 6 + 16 இங்கே போகிறப்போ -16. இப்போ இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன தான் கிடைக்க போகுது, -10 தான் கிடைக்க போகுது. அப்போ எக்ஸோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ, இசட்டோட வேல்யூ மூணுமே நம்ம என்ன பண்ணிட்டோம், கண்டுபிடிச்சி முடிச்சிட்டோம். ஸோ அவ்வளோதான்.